ஆவியானவர் இறங்கினார். அந்த கட்டு அறுக்கப்பட்டது. அந்த ஜீரண உறுப்பை கட்டியிருந்த கட்டு அறுக்கப்பட்டது. நான் கொண்டாங்க தண்ணி கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி கொடுத்தோம். குடிச்சான். ஒண்ணுமே வெளியே வரல. சரியாயிடுச்சு. அதிலிருந்து சுகமாகி நல்ல சுகம் பெற்று எழும்பி அப்புறம் காலேஜில் போய் படிச்சு முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இப்போ நல்ல வேலை செய்து குடும்பமா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறான். கடைசி வழி அனுப்பு பாட்டு பாடின ஆளு. அவ்வளவுதான். கல்லறைக்கு தான் நம்ம போகணும்னு சொன்னாரு. இயேசு விடுதலை கொடுத்தார். அப்போ சாத்தான் நம்முடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருந்தான். அந்த மாதிரி நம்முடைய சரீர உறுப்புகளை அவன் தாக்குவான். சிலருடைய கண்களை சாத்தான் தாக்கிடுவான். கண்ணு பாதிக்கப்பட்டுரும். கண்ணுல வலி இருக்கும். கண்ணு எவ்வளவு கண்ணாடி மாட்டுவாலும் என்ன மருந்துனாலும் ஒன்றும் சரியாகல. கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. மத்தேயு 9:32-33 வாசித்தீங்கன்னா, ஊமையான ஒரு மனுஷனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்களாம். அவன் ஊமை, பேச முடியாது. ஊமைன்னு சொன்னா அவனை டெஸ்ட் பண்ணி நாக்க நீட்டு அதை காட்டு இதை காட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லிடுவோம். இப்போ மெடிக்கல் ஒரு பேர் சொல்லி அதனால பேச முடியல அப்படின்னு. ஆனா இயேசு அவனை பார்க்கிறாரு. இது வியாதிலாம் இல்ல, சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கிறான் பேச விடாதபடி. அந்த ஆவியை அதட்டினார். அந்த ஆவி அவனை விட்டு போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அவ்வளவுதான். உடனே அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அது பைபிள்ல நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 12:22 வாசிங்க பிரதர், வாசிங்க. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமான பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஒருத்தனால பேசவும் முடியாது, கண்ணும் தெரியாது. குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவனுக்கு கண்ணும் தெரியல, அவனால பேசவும் முடியல. மற்றவங்க தான் அவனை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அவனுக்கு கண் பார்வை இல்லை, பேசவும் முடியல. அப்ப கண்ணுல ஏதோ ஒரு வியாதி, நாக்கில ஏதோ ஒரு வியாதி போல அப்படின்னு பார்த்தா, இயேசு அவனை பார்த்த உடனே தெரிந்து கொண்டா, இது ஒரு பொல்லாத ஆவி, இது சாத்தானுடைய கிரியை, அவனை கட்டி வைத்திருக்கிறது. அந்த ஆவியை அதட்டி வெளியேற்றின உடனே கண் பார்வை வந்து விட்டது, அவனால பேச முடிந்தது.